வணக்கம் தமிழ் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து 2 சினாரியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று, நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஷார்ட் பொசிஷனோ இல்லை லாங் பொசிஷனோ இருக்குது அப்படின்னா, அதில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, பிரேக் அவுட் ப்ரைஸ்லேருந்து நீங்கள் ஃப்ரெஷ் பொசிஷன் எடுக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் ஸ்டாக் பை பண்ணுறதுக்கோ பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விப்ரோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ரூ. 360 ட்ரேட் ஆகுது அப்படின்னா, ரூ. 365 தான் பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இன்னும் மேலே போகும்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, 365க்கு நீங்கள் பை ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு வைக்கலாம். வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். ஈக்விட்டி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், கரன்சி, கமாடிட்டி இந்த எல்லா செக்மெண்ட்டுக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் யூஸ் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கை யூஸ் பண்ணி எப்படி பை ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் விப்ரோ ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதில் பை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நார்மலாக பை ஆர்டரில் லிமிட், மார்க்கெட் 2 ஆப்ஷன் இருக்கும். மார்க்கெட்டில் கரண்ட் ப்ரைஸில் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். லிமிட் ஆர்டரில் நம்ம கரண்ட் ப்ரைஸை விட கம்மியாக கோட் பண்ணி ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இது பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆனால் பை ஸ்டாப் லாஸ் ஆர்டரில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட் ரேட்டை விட ப்ரைஸ் அதிகமாக கோட் பண்ண போகிறோம். லிமிட் ஆர்டர்லேயே ப்ரைஸ் அதிகமாக கோட் பண்ணக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கோட் பண்ணக்கூடாது. அப்படி கோட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் ரேட்டுக்கே அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற ஸ்மார்ட் ஆர்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்கும், அதை எனபிள் பண்ணுங்கள். இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் விண்டோலையே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த ஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதிலையே நமக்கு எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க எப்படி ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதை படித்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரோ, படித்து பார்க்கலான்னு டைம் இல்லை ப்ரோ, அதனால தான் உங்கள் வீடியோவை பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு வாங்க மறுபடியும் வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்ட்டு. இங்கே ட்ரிகர் ப்ரைஸ், லிமிட் ப்ரைஸ் 2 ப்ரைஸ் கேட்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பை ஸ்டாப் லாஸ் ஆர்டருக்கு கரண்ட் மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாக தான் ப்ரைஸ் கொடுக்கணும். ரூ. 362 ட்ரேட் ஆகுது. நான் ரூ. 365 கொடுக்குறேன் ட்ரிகர் ப்ரைஸ். லிமிட் ப்ரைஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ட்ரிகர் ப்ரைஸுக்கும் லிமிட் ப்ரைஸுக்கும் நான் ஒரு ₹3 டிஃப்ரென்ஸ் கொடுக்குறேன். ரூ. 368 கொடுக்குறேன். ஓகே, ஆர்டரை ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மேலே குவான்டிட்டி கொடுத்துருக்கேன், ட்ரிகர் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன், லிமிட் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது பை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆர்டர் கன்ஃபர்மேஷன் கேட்கும், கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்டர் ஓப்பன் ஆர்டருக்கு போய்டும். நமக்கு பை ஸ்டாப் லாஸ் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் இந்த ஆர்டரை நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஆர்டரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ குவான்டிட்டி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ட்ரிகர் ப்ரைஸ், லிமிட் ப்ரைஸ் நம்ம எது வேணாலும் ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இங்கே நமக்கு வேணுங்கிறத மாடிஃபை பண்ணிக்கலாம். குவான்டிட்டி, ட்ரிகர் ப்ரைஸு ஸோ இது எது வேணாலும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ட்ரிகர் ப்ரைஸ் ஒரு ரூ. 363 கொடுக்குறேன். அதே மாதிரி லிமிட் ப்ரைஸ் ரூ. 365 மாடிஃபை பண்ணுறேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா மாடிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஆகிடும். வேண்டாம் அப்படின்னா இந்த ஆர்டரை கேன்சலும் பண்ணிக்கலாம். நம்ம கேன்சல் ஆர்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆர்டர் கேட்கும். எஸ் கொடுத்திங்க அப்படின்னா ஆர்டர் கேன்சல் ஆகிடும். அவ்வளோதாங்க பை ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஸோ நெக்ஸ்ட்டு செல் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். என்னோடய ஹோல்டிங்க்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அதில் செல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் இதுவும் பை ஸ்டாப் லாஸ் ஆர்டர் மாதிரியே தான். ஷேர் குவான்டிட்டி கொடுத்துக்கோங்க. இங்கே ஸ்மார்ட் ஆர்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எனபிள் பண்ணுங்கள். இங்கேயும் ட்ரிகர் ப்ரைஸ், லிமிட் ப்ரைஸ் கேட்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செல் ஸ்டாப் லாஸ் ஆர்டருக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக கொடுக்கணும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரூ. 362 ட்ரேட் ஆகுது. இங்கே ட்ரிகர் ப்ரைஸில் ரூ. 358 கொடுக்குறேன். லிமிட் ப்ரைஸில் அதை விட கம்மியாக ரூ. 355 கொடுக்குறேன். ஓகே, ப்ரைஸ்லாம் கொடுத்தாச்சு, குவான்டிட்டி கொடுத்தாச்சு. ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து செல் ஆப்ஷன் கொடுங்க. ஆர்டர் கன்ஃபர்மேஷன் கேட்கும், கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்டரை கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பெண்டிங் ஆர்டரில் போயிடும். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா பொசிஷனுக்கு போயிடும். ஸோ இதையும் நம்ம மாடிஃபை பண்ணுறா இருந்தாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஆர்டரை எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ நம்ம என்ன ப்ரைஸ் வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம்.
ட்ரிகர் ப்ரைஸ் 359 கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி லிமிட் ப்ரைஸ் வந்து 358 கொடுக்குறேன். ஒரு ₹1 டிஃப்ரென்ஸில். நெக்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மாடிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த ஆர்டர் தேவையில்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த ஆர்டர் கேன்சலும் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி கேன்சல் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா கேன்சல் ஆகிடும் ஆர்டர். ஸோ செல் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, பை ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும், இல்லை செல் ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.